ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படி நிமிந்து பார்க்கும்போது வெள்ளை கலர் பேப்பர் எடுத்து மடமடன்னு பிரிண்ட் அவுட் எடுத்து இதான் வெள்ளை அறிக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம மரிய வில்சன் ஐயா அள்ளி எடுத்து போட்டார். யார் யாருக்கு எம்புட்டு கடை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணியிருக்கார். அந்த பக்கம் என்னடானா, இவங்க கட்சி வேணாம், உறவு வேணாம், ஒன்று வேணாம், நான் எங்கேயாவது போறையா அப்படின்னு ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாரு. முன்னாள் அதிமுக முக்கிய புள்ளி. இப்படி ஏகப்பட்ட விஷயம் நம்மளை சுற்றி புள்ளி புள்ளியாக இருக்கு. ஒவ்வொரு புள்ளியாக பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். செம சீனுமாக்குள்ள போகிறோம். இன்னைக்கு காலையில் பரபரப்பா சர்ன்னு நம்ம முதல்வர் ஐயா வந்தார். வந்து குத்து விளக்க ஏற்றினார். என்னங்க ஐயா குத்து விளக்குன்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்க போகுது, எங்கள் ஆளுகளுக்கு பூரா டியூஷன் எடுத்து எப்படி பேசணும், கேள்விகளை எப்படி உள்வாங்கணும், எப்படி இது பண்ணலான்னு ஒரு டியூஷன் பயிற்சி வகுப்பு நடத்த போகிறோம். உங்களுக்கு வேணும்னா வந்து கலந்துக்கங்கன்ட்டார். அப்படியே சடக்குன்னு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். நாங்கள் வந்து கடனை இப்படி தள்ளுபடி பண்ணுறோம், பயிர் கடன் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொன்னால் விவசாயிகள் பூரா கச்சாமுச்சான்னாங்க. சரி விடுங்க, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், இந்தாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 20,000 சேர்த்து தள்ளுபடி பண்ணுறோம்னு தள்ளுபடி பண்ணியிருக்கோங்காக அதுக்கும் கொடியை தூக்கிட்டு நிற்காங்க. மொத்தமாக தள்ளுபடி பண்ணுங்களேன் அப்படின்னு பண்ணுவாரா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அமைச்சரை கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு நில்வர்குமார் ஐயாவை கேட்டு, இந்த கரண்ட் பில்லை ஏற்ற போறீங்களாம்ல, பேச்சுவாக்கில் காத்துவாக்கில் வருது அப்படின்னா, ஜூலை மாதம் ஆனாலே கரண்ட் பில்லை ஏற்றணும்னு திமுக ஆட்சியில் செய்து போட்டு வச்சுருக்காங்க. நான் அதை எடுத்து படித்து பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஐயோ நம்ம மக்கள்லாம் என்ன செய்வேன், நானே குமரிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து என்கிட்ட கிட்டா அப்படின்ட்டு இருக்கிய, போங்க கரண்ட் பில்லாம் இப்போதைக்கு ஏற்றல அப்படின்ற மாதிரி நைசர் நலி ஓடிவிட்டார். பின்னாடி ஏற்றுவா போல் இது எல்லாம் வந்து 2022 அவங்க டேரிஃப் ரிவிஷன் அப்போ திமுக ஆட்சியில் கொண்டு வந்த விஷயங்கள். ஸோ அதை வந்து இப்போ எல்லா அதிகபட்சம் 6% வரைக்கும் உயர்த்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்போ பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் அரசையே கேட்காமல் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர மாதிரியான ஒரு சட்ட விதிகளை அவங்க வந்து பண்ணிட்டாங்க. 2022 டேரிஃப் ரிலீஸ் அப்போ திமுக செய்து விட்டார்கள். ஸோ அதை வந்து சரி செய்யும் விதமாக இப்போ என்ன மாதிரியான கொள்கை முடிவுகள், இப்போ அந்த காஸ்ட்டை வந்து எப்படி இன்கர் பண்ணலாம், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படி அதை வந்து சரி செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முதல்வர் அதுக்கு தான் இப்போ இன்னைக்கு ஆலோசனை நடக்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக முதலிடம் ஆலோசித்துக்கிட்டு எப்படின்னு செய்வோம். அப்படியே நேராக சர்ன்னு சிஎம் டப்புனாரு. அண்ணாச்சி நம்ம கரண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட வேக்கண்ட் கிடக்கு, இந்த போல்ல ஏறவங்க கரண்ட் ஓடுதவங்க பீஸுக்கிட்ட ஓடுதவங்கன்னு ஆள் ரொம்ப கம்மியாக இருக்கு, நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா அவங்கள பூரா நிரப்பி கரண்ட்டை பூரா சர்ன்னு கொடுத்துருவோம்னு சொன்னோன்னா அவரும் சரி எல்லாத்தையும் நிரப்பிருக்குன்னு கையெழுத்து போட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எடுக்க போகிறாங்க தெரியல. இதுக்காக படித்தவங்களாம் தயாராக இருந்துக்கோங்க. அப்படியே சடக்குன்னு விஜயபாஸ்கர் ஐயா வண்டி எடுத்துட்டு வந்தார். கடுமையான மன உளைச்சல்ல இருக்கிற மாதிரி இருந்தாருன்னு சொன்னாங்க. அவருக்கு இப்போ கொஞ்சம் தெளிவு வந்திருக்கு. என்னன்னா நேராக போனார், பேப்பர் எடுத்து கையில் கொடுத்தாரு. நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு அரசியலுக்கும் சரிப்பட்டு வரல, எங்கள் கட்சியிலையும் சொல்லிவிட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்தாங்க பிடிக்க ரிசைன். எங்கே ஓரியன்னு கேட்டால் அதை அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓடிவிட்டார். அப்படியே தட்ட தட்ட தட்ட
தட்ட தட்ட தட்டு மழை பெய்தா இல்லையா பட்டாசா வெடிக்கு. என்ன அப்படின்னா எடப்பாடி ஐயா முகாமிலிருந்து வெடிக்கு. ஐயா எடப்பாடி ஐயாவுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ண நினைச்சுடா அவங்க ஊரை வெளியில் போறாங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க கொண்டாடுதாக. இருந்தாலும் அவங்க உங்க ஆளுக்கு தான் பார்த்துக்கோங்க. ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அப்படியே கடனா வாங்க வேண்டியது. ஆனா நாங்க இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம், இந்தியா நேர 3வது இடத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு, வல்லரசு ஆகிக்கிட்டு இருக்குன்னு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏழைகளை பூரா புளியதாக பாமாவிட்டு ஒண்ணுமில்ல, ரத்தம் கூட இல்லை. அப்படியே பொறுமுறார் நம்ம டி ராசா ஐயா. யாரு? கம்யூனிஸ்டுக்கார ஐயா. அவர் பொறுமுனா கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும். ஆட்சியில் இன்றைக்கு அவர்கள் பின்பற்றுகிற கொள்கைகள் எல்லாம் பெரும்பான்மையான உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானவையாக இருக்கின்றன. தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், பாடுபடுகிற மக்களுக்கு எதிரானவையாக இருக்கின்றன. அதே போல் மாநிலங்களுக்கிடையே இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் வளர்வதற்கான சூழலை மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் உருவாக்கி வருகின்றன. எனவே இன்றைக்கு மோடி பிரதமராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார். அவர்கள் வேண்டுமானாலும் இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ந்திருக்கிறது, இந்திய நாடு உலக அளவில் 3 பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற இருக்கிறது என்று அவர்கள் வாய்ச்சவடால் விடலாம். ஆனால் நடைமுறையில் இந்திய நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது, நொறுங்கி வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இங்க வரங்க, இந்தியா மட்டும் கடல்ல கிடையாது, இங்க தமிழ்நாடும் கடல்ல அடக்கு. 13,00,000 ரூபா அப்படி இருக்கு அப்படின்றாங்க. அதனாலதான் இந்த பேப்பர் எடுத்து போடுதேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிருட்டுன்னு வருது. செங்கோட்டை வர சடக்குன்னு இந்த பக்கம் போட்டு விட்டாரு அப்படின்னு மரியவள் செய்ய அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படியே நம்ம நயினார் ஐயா தட்டு, அந்த தட்டுல பார்த்தீங்கன்னா அந்த தாம்பாளத்துக்கு உண்டான எல்லா சீர்வரிசை பொருளும் அதில் இருக்கு. எங்கேயோ சம்மந்தம் பேச போறாரு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நேராக ரஜினி ஐயா வீட்டுக்கு போய் பேசியிருக்காரு. ஆகா உள்ள கூப்பிட போறாங்க உங்களுக்குன்னு எல்லாரும் ஆவலோட இருந்தா எங்க ஐயா பிரதமரா பதவியேற்று 12 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சா, அவர் சாதனை பூரா எடுத்து சொல்லி அவர்கிட்ட தாம்பூலத்தை கொடுத்து பேசியிருக்கோம் அப்படின்னு இருக்காரு. ஆமா, கடைசி வரைக்கும் எதுக்கு பேசினாருன்னு சொல்லவே இல்லை. பிரதம அமைச்சருடைய 12 ஆண்டு காலை தாண்டி அதிக நாட்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர், இந்தியாவுடைய பிரதமராக அதிக நாட்கள் இருந்த பாரத நரேந்திர மோடி அவருடைய 12 ஆண்டு கால சாதனையை மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுடைய நேரடியாக கொண்டு கொடுத்தோம். இன்னும் மிக முக்கியமான ஆட்கள் எல்லோரையும் பார்த்து கொடுக்க இருக்கிறோம். அப்படியே அந்த தாம்பாளத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தாருன்னு சொன்னோம்ல, அவர் கூட பேர் பாவல் இருக்கு. அவர் ஊரா கையை குலுக்கி சந்தோஷமா பேசிட்டு இருந்தாள்ல. அப்படி பேசினவங்க யாருன்னு ஒரு 2 பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குங்களா? பாருங்க. அப்படியே நயினார் ஐயாட்ட ஒரு கேள்வியையும் தூக்கி எடுத்து பொத்தக்கடின்னு போட்டோம். என்னன்னா, ஐயா இந்த கவர்மெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு சொல்லுங்க அப்படின்னா, எங்கய்யா கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு போறவே போச்சு 35-40 நாளாக படுத்து கிடக்கு.
மக்கள்லாம் பாவமாக நிற்காங்க. புள்ளக்காடுக படுற வேதனையை பார்த்தா எனக்கு ரத்த கண்ணீர் வருது. எனக்கு பேச்சே வரமாட்டாங்க. தமிழ் மறந்து போன மாதிரி நான் முழிச்சிட்டு கிடக்க என்ன சொல்கிறதுன்னு போங்கன்னு விரக்தியில் பேசுகிறார். அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்கு. ஒரு ஹோமா ஸ்டேஜில் போயிட்டு கொண்டிருக்கு இந்த அரசு நிலைமையை நினச்சி பார்த்தா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்த மக்களுக்கு முறையான முறையில் அது பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம். நேற்று மாலை 3 மணி வரையிலும் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்தோம். ஒரு போலீஸ் கூட வரல. ஒரு பெண் போலீஸ் கூட கிடையாது. இதில் சிங்கப்பெண்ணை நாங்கள் எங்கே காட்டில் போய் தான் தேடி பார்க்கணும். இங்கே பாருங்க, ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் சால்வ் பண்ணணும். ஒன்று நடந்து போச்சு, அதுக்கு தகுந்த என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு எம்எல்ஏவுடைய தீராத கடமை. ஆனால் போய் அவிகிட்ட போய் பேரம் பேச்சுக்கிட்டு அவளை மிரட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அது தப்பு இல்லையா? இதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நாங்கள் கேட்குறோம், அது சரியாக காதில் விழுதான்னு தெரிய மாட்டேங்குதே. கனிமொழி அக்கா இப்படி ஆதங்கப்படுதாங்க. ஆட்சி தாவேக ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு, அவங்க பதவிக்கு வந்த பிறகு தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கித்தான் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கே வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி அரசு எந்த கவலையும் காட்டவில்லை. அவங்கள அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத அளவுக்கு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை விட மோசமாக அதை எப்படி மூடி மறைப்பது அப்படிங்கிற வழிகளைத்தான் இன்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அட்டாப்சி நடக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ உள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட பெற்றோர்களோடு பேரம் பேசக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு நிலை. எங்களோட மகளிர் அணியை சேர்ந்த சகோதரி அந்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் அதை அவர் கண்கூடாக பார்த்திருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான சூழலில் தான் தமிழ்நாட்டை கொண்டு போய் அவர்கள் தள்ளி இருக்கிறார்கள். இதுக்கு எங்க கிட்ட ஒரு நிரந்தர தீர்வு காண்ற ஒரு ஐடியாவை நாங்க வச்சிருக்கோம். அதுல இருந்து இப்போ ஒன்னு எடுத்து நாங்க கொடுக்கிறோம்னு சௌமி அக்கா சொல்றாங்க. என்னன்னா, நம்ம கிட்ட போக்சோ நீதிமன்றம் இந்த குற்றங்கள் எல்லாம் விரைவா விசாரிச்சு தண்டனை கொடுக்கிற நீதிமன்றம் 20 இருக்கு. இதை ஒரு 50 100 மாத்தினீங்கன்னா சடக்குன்னு அவரை கூட்டி வந்து விசாரிச்சு படக்குன்னு தூக்கில் தொங்க போட்டு புதைச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவை எடுத்து கொடுத்துருக்காங்க. யாரு இதை எப்படி கொண்டு போய் சேப்பான்னு தெரியல. கண்டிப்பாக பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும். அதை தவிர வேற எந்த தீர்வுமே கிடையாது, பயமே கிடையாது. எந்த ஒரு குழந்தை மேல கை வச்சாலோ இல்லை எந்த ஒரு பெண்கள் மேலேயோ அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை, எந்த ஒரு வன்கொடுமை நடந்தாலும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் பொறுமையாக கேஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்க முடியாது. இன்றைய நிலைமையில பார்த்தீங்கன்னா போக்சோ நீதிமன்றங்கள் 20, அதாவது சிறப்பு நீதிமன்றங்கள் 20 தான் இருக்குது. குறைந்தது 50வது இருக்க வேண்டும் என்பதுதான் விதி. 50வது சிறப்பு நீதிமன்றங்கள் இருந்தால் தான் இந்த மாதிரி பாலியல் வழக்குகளை உடனடியாக விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கான வழக்குகள்ல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அப்பனா தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு கேட்கறது கூட இங்க நாதி இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதனால நீதிமன்றங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அதே போல 1 மாசத்துல தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரே ஒரு மாசத்துல, ஏன்னா இது விஷயம் தெரிஞ்சு போச்சு, யார் தப்பு பண்ணாங்க, யார் அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அதை ஒரு 6 மாசம் 1 வருஷம் வழக்கை நீடித்திருக்க கூடாது. அடுத்ததாக இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு உடனடியாக தண்டனை, மரண தண்டனைன்னு ஒண்ணு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுல நம்ம பெண்களாகிய நாங்கள்லாம் உறுதியாக இருக்கிறோம். பாருங்க, நாங்க ஒன்றும் ஒரு விஷயத்தை நடந்த உடனே கண்ணை மூடிக்கிட்டு இருக்க மாட்டோம், அப்படியே விட மாட்டோம். அந்த பயலை அரெஸ்ட் பண்ணியாச்சு, உள்ள தூக்கி போட்டாச்சு, முடிஞ்சா பாத்ரூம்ல வலிக்கு விழுகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவான். அதே மாதிரி சிங்கப்பெண்ணுடைய அந்த அதிகாரத்தை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு கூட்டுறதுக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். முடிவு வந்தோடனே சடன்னு கொடுத்துருவோம். நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை, பொறுமை தள்ளுறார் வன்னியரசு ஐயா. அதாவது இதை கட்டுப்படுத்த வேண்டிய கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கியிருக்கிறாங்க. கட்டாயம் இது விரைவில் கட்டுக்குள் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரும் இது குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பதற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை.
கூடுதலான முன்னெடுப்புகள், கூடுதலான வந்து நடவடிக்கைகள் எல்லாம் யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாருமே கைது பண்ணியிருக்கிறாங்க. யாரும் வந்து நீங்கள் வந்து விட்டுட்டாங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அத்தனை பேரையும் கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை தொடரும். சேலம் மாவட்டத்திலேயே சிங்கப்பெண் அபிவிருத்தி படையினுடைய கட்டுப்பாடு இல்லை, அதுதான் சொன்னேன் நான். அது இன்னும் கூடுதலாக வந்து செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இன்னும் அது இதில் வந்து ஃப்ரீயாக அவங்கள விட வேண்டியது தேவை இருக்குது. கூடுதலாக அவங்களுக்கு அவருக்கான வேலைவாய்ப்புகள், அதாவது வந்து அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதனால் கட்டாயம் இது வந்து இந்த மாதிரியான போக்குகள், இது மாதிரியான பெண்களுக்கான பாதுகாப்பு தான் இதில் மிக முக்கியமானது. அப்போ அந்த முக்கியத்துவத்தோடு இது செயல்படும் என்பதில் எந்த மாற்றம். நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு பண்றீங்க, ஆனா அங்க என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஸோ நீங்க சொல்றதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்லாம் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன செய்வே? கேட்காங்கல்ல கனிமொழி அக்கா பதில் சொல்லுவார் வன்னியரசு ஐயா. இல்லைங்க, சம்பவங்கள் அதிகரித்து தான் இருக்கு. அந்த பெண் படைக்கு வந்து முன்னாடியே இருந்ததை பேர் மாற்றம் செய்து தருவதை பத்தி கூட நாங்க வந்து பெருசா பேச விரும்பல. ஆனா அவர்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு, அவங்களுக்கு என்ன சரியான அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல. தனியாக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட கிடையாது. ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, இல்லைன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க தொடர்பு கொண்டு அந்த பெட்ரோலிங் வந்து அந்த பகுதியில் வந்து ஏதாவது ஒரு குற்றம் நடந்து கொண்டு இருந்தால் அவங்களை காப்பாற்றுறதுக்கான வழிவகை கூட கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சர் இதுவரைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசுறதுக்கு அவர் தயாராக இல்லை. அப்படின்னும் போது அவங்களுக்கு இது மக்கள் மீது, பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, மக்களுடைய பாதுகாப்பு மீது எந்த அக்கறையும் இல்லை. ஏன்னா முதலமைச்சருக்கு நேரடியாக கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை பற்றி அவர் கவலைப்படுவதாகவே இல்லை. அப்படியே ஹெச் ராஜா வர்றாரு. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாமாவா ஒரு ஹனிமூன் பீரியடு தேவை? வெக்கங்கட்ட அரசு விரைவாலாம் வீட்டுக்கு போயிருந்துருக்கணும். உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. யாரு கேட்க? நான் கேட்பங்காரு ஹெச் ராஜா ஐயா. நல்லா கேட்பாரு. இவ்வளவு மோசமான ஒரு தீய சக்தி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஏன் போகல? சரி, நேத்திக்கு கொல்லப்பட்ட குழந்தைய எந்த மந்திரி போய் பார்த்தார்? யாரும் போனால் அந்த மூஞ்சி கூட தெரியாது நமக்கு. அரசியலில் அனுபவம் இல்லாதவர்கள். ஆகவே கடந்த 40 நாளில் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பொறுப்பற்ற தாந்தோன்றித்தனமான மக்கள் மீது அக்கறையற்ற ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கு. இங்கே இருங்க சொல்கிறேன், மக்கள் ஆதரவு முழுமையாக இல்லாத ஒரு குக்குடப் கவர்மெண்ட்டு இருக்குது. அது ஒத்துக்கிறீங்களா? மக்கள் ஆதரவு முழுமையாக இருக்கிற சர்க்கார் இருக்கா? அது அமைஞ்சிருக்கா? சர்க்காரே அமைக்க 3 தரம் போயிட்டு வர வேண்டியிருந்தது ஆளுநரை பார்க்க. ஆளுநர் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பிச்சு வீசப்பட்டிருக்கு குழந்தைகள். ஒரு முதலமைச்சர் நானா இருந்தா ராஜினாமா பண்ணி வெக்கங்கட்ட போஸ்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? 50 தள்ளுபடி நீங்க, அப்புறம் 75 வாங்குடா 50 நீங்க. இப்போ அதுல இருந்து ஒரு 10 கூட்டி தள்ளு. ஏமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? விவசாயிகள் அவங்க என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தா இந்த வரங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லாமா? அவர் ரத்த கண்ணீர் வடிச்சு உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க வேற தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நைனார் அண்ணாச்சி இவ்வளவு கொந்தளிக்காருன்னா காரணம் இல்லாம இருக்காதுல்ல. இவங்களுடைய அறிவிப்பெல்லாம் வெறும் வெட்டு அறிக்கையாக தான் இருக்கு. சீனின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தாக்குன்னா இனிக்காது. வெறும் அறிக்கையெல்லாம் வெறும் மீடியாவில் மட்டும்தான் இருக்க தவிர உண்மையிலே பருக்கடன் யாருக்கும் தள்ளுபடி செய்யலைன்றதான். அது மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு, பயிர்கடை தள்ளுபடி சொல்கிறாங்க, பயிர்கடை தள்ளுபடி செய்யலை. பாலியல் வன்கொடுமைகள் 2500 கொடுப்போன்னு சொன்னால் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ இன்றைக்கி 1000 ரூபா கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அப்போ சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று. நிறைய பெண்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அண்ணன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு. அண்ணன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னா அந்த பெண்ணெல்லாம் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன்.
பாக்கெட் எங்க இருக்கு, அந்த பெண் எங்க இருக்காங்கன்னு தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். கிணிங்கிணிங்கனின் மணி அடிச்சுட்டு அவரும் கோபத்தில் வராரு. சைக்கிளில் சீக்க வாசனையா இந்த இருக்கையா சடக்குன்னு பயிர் கடன் மொத்தமாக தள்ளுபடி. அவங்க வாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போவாங்கல்ல. மழை பெய்யல, மேட்டூரில் தண்ணி இல்லை, இன்னும் தண்ணி வரலை. அவங்க ஊரை கடமடையில் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் 5 தள்ளுறேன், 10 தள்ளுறேன், 2 தள்ளுறேன்னா என்ன அர்த்தம்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நானும் ரொம்ப கோபக்காரன், இறங்கி போராட்டம் பண்ணனா தமிழ்நாடை ஸ்தம்பிச்சு போகுங்கார். விவசாய கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய எண்ணம் மட்டுமல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இதன் சார்பில் பத்திரிகை வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரும் ஜூன் 12ஆம் தேதி திறந்து விடாத சூழலிலே விவசாயிகள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிறார்கள். எங்களது கோரிக்கையை ஓரளவு நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கு தற்போது தமிழகத்தினுடைய முதல்வர் விவசாயிக்கு நலன் பயக்கின்ற சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார் என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு அது 100% பயன் தர வேண்டும் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் விவசாயிகளுடைய குறைகளை 100% தீர்க்க வேண்டியது அரசுடைய கடமை. இப்படி எல்லாரும் பொறுமிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வைத்திலிங்க ஐயா வரார். அவர் கொஞ்சம் முட்டு கொடுக்குற மாதிரி பேசுறார். ஏன்னா அவர் சேக்காளி இல்ல சொல்றாரு. கருப்பு சட்டை ஓட்டவர்கிட்ட கருப்பு மைய அடிச்சா தெரியாது. வெள்ளை சட்டை ஓட்டிருக்கிற இவங்க மேல நீங்க கருப்பு மைய எந்த மைய அடிச்சாலும் பளிச்சுன்னு தெரியும். அதனால லைட்டா இது ஒன்னாலும் தெரியுது. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்களை கருப்பு சட்டை போட சொல்லுதீடா இல்ல கலர் சட்டை போட சொல்லுதீடா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல நமக்கு வர்ற மாதிரி வைத்திலிங்க ஐயா பேசார். அது செயல்பாடுகள் வரும்பொழுது குறைபாடுகள் தான் செய்யும். அந்த நீங்க சொல்றதுனால நிச்சயமா அதை குறைக்க போய் பார்க்கும். அரசாங்கம் கண்டிப்பா பார்க்கும். பார்க்காம இருக்கிறதுன்னா அரசாங்கமே கிடையாது. அதாவது உங்களுடைய எண்ணப்பாடு என்னன்னா, சிங்க பெண்கள் வந்தது, சிங்க பெண்கள் வந்ததுனாலதான் இவ்வளவு ஆச்சு. இதுதான் உங்களுடைய ஒரு நேரேட்டிவ். அந்த நேரேட்டிவ் ஏன் வருது? இந்த வெள்ளை சட்டை போடும்போது கருப்பு புள்ளி பிரச்சனை. அது நான் கருப்பு புள்ளி சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா சரி பண்றதுக்கு டைம் நல்ல உதாரணம். கருப்பு சட்டையில கருப்பு மைப்பட்டா தெரியாது, வெள்ளை சட்டையில கருப்பு மைப்பட்டா கரெக்டா தெரியாம லொகேஷன் பார்த்து அடிக்கலாம், கிளீன் பண்ணலாம். அதனால செயல்பாடுகளை நம்ம உடனே நம்ம தவறு சொல்ல முடியாது. முயற்சி எடுக்கிறாங்க, முயற்சிக்கு நம்ம வாய்ப்பு. எதுக்கு இப்படி பேசுறாரு வைத்திலிங்க ஐயா அப்படின்னு பார்த்தா அப்பதான் சொல்லுதாரு, மாறி மாறி ஆண்டிகளே கூடையே வந்தவன் செவ்வாழ 2 சீட்ல போய் உட்காந்துக்கன்னு கொடுத்தீங்களா தம்பி வாருங்க. முதனா போனோம், மறுநா கூப்பிட்டு சீட்டில் உட்கார வச்சது அந்த கம்பி தங்க கம்பி. அப்புறம் நாங்கள் அப்படித்தானே பேச முடியும்? நீங்கள் ஒரு நாளாவது எங்களை எலெக்ஷன் முடிஞ்சோடனே துரத்தி விடுறதுலே குறியா இருக்கீங்களே, இது நியாயமா? என்னங்கயா பேசுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. கொடுக்கவே மாட்டோம், யாருக்குமே பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். நாங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாரும் ஆட்சி செய்வதற்கு உரிமை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடை இந்த மாறி இருக்கு. நீங்க பாருங்க, யாருக்கும் ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொல்லி கூப்பிடுற ஆட்சியை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். முதலமைச்சரே ஆக்குறோம், அத எலெக்ஷன் முதல்லயே சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. சொல்லலையே, மாறலையே, மனசு மாறல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 19 ஆகட்டும் 24 ஆகட்டும், நாங்க காங்கிரஸ் ஆட்சியில தான் எல்லா பார்லிமெண்ட் தொகுதியும் வெற்றி பெற்றது. அதே 21லயும் 26லயும் அவங்களுடைய வெற்றிகள் எப்படி இருந்தீங்களா பாருங்க. யார் முதல்ல ஏறினாங்கன்னு சொல்லுங்க. நாங்க கொடுக்கறதுக்கு தயார், அவங்க தான் மானான்றாங்க. நாங்க என்ன பண்றது? நாங்க கொடுக்கறதுக்கு தயார். காங்கிரஸ் எப்பயுமே பங்கேற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கு. ஆனால் அவங்க வேணான்றாங்க. என்ன காரணம்? நாளைக்கு நீங்க பங்கு கேட்பீங்க, அதனால மாறா. அதுதான் நடைமுறைக்கு வரும். இதுவரை பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் 2 பேருமே ஆட்சினா எங்களுது, வந்தியா வேலை செய்தியா கூலி வாங்கினே வெளியில ஓடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணிகள் தான் இன்னைக்கு நாங்க அவங்க. அப்படியே இன்னொரு அமைச்சருக்காரா, ஷாஜகான் அமைச்சர், அவரு பயங்கரமான தாவேக அபிமானி இல்ல, அவர் தாவேக எம்எல்ஏவே மாறிட்டார். அவர் சொல்றாருல, இன்னும் 50 வருஷம் இல்ல 100 வருஷம்னாலும் விஜய் ஐயா தான் முதலமைச்சர், நாங்க தான் அமைச்சருங்க.
சொன்னார்லா, எப்படி பேசினார் பாருங்க. 2026 திராவிட மாடல் ஆட்சி 2.0 வரணும்னு நாங்களும் தான் பிரச்சாரம் பண்ணோம். வரும் நாங்களும் தான் நம்பணும். அந்த சூழ்நிலை இல்லை, மாறிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களுக்கு பாசிச பாஜக வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி வந்திருக்குது. இந்த ஆட்சி சிறுபான்மை சமுதாயத்திற்கு, தமிழர்களுடைய நலத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, சமூக நீதிக்கு, நல்லிணக்கத்திற்கு, தமிழ் மொழிக்கு அவர்கள் துணை நிற்பதாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே இந்த பந்தம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா உங்களுக்கு அந்த பதட்டம், ஆக ஆட்சி போயிருச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி தொடர்ந்தால் அடுத்த 5 வருஷத்துக்கு இல்ல, அடுத்த 50 வருஷத்துக்கு இங்க அவங்க திமுக துடைத்து எறியப்படும். அதை அவங்க வளர்ந்துருக்காங்க. தம்பி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்னைக்கு நீங்க மினிஸ்டர் ஆயிட்டிய, அதனால நான் பேசுகிறேன் பேசக்கூடாது. வந்த வழியும் மறக்கப்படாது. நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி ஜெயிச்சிய அப்படிங்கிறத மற்றவங்க மறந்துடலாம். உங்க பங்காளி நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது அப்படி நீங்க பேசலாமா? காலம் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு நீங்க மேல இருக்கலாம், நாளைக்கு பார்த்து பேசணும் தம்பி அப்படின்னு தம்பிக்கு அண்ணன் அறிவுரை சொல்றேன். நாங்கள் போட்ட சாலையில பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், அதே போல கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளினுடைய உழைப்பால் வெற்றி பெற்றுவிட்டு இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 50 ஆண்டுகளுக்கு இனி தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிதான், திமுக தலையெடுக்க முடியாது, திமுகவை முற்றிலுமாக துடைத்தெறிவோம் என்று பேசியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. மன்னர் ஷாஜகான் மும்தாஜுக்கு கல்லறை கட்டினார். இந்த ஷாஜகானோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அருமை பெருமைகளுக்கெல்லாம், சிறப்புகளுக்கெல்லாம் சமாதி கட்டக்கூடிய வேலையை செய்கிறார் என்று என்ன தோன்றுகிறது. இவ்வளவு பேசுறீங்கல்ல, இப்பதான் ஒண்ணா இதாக என்னமோ சீர்திருத்தம் பண்ணணும். எப்ப பண்ணுவிய, எப்ப 2500 கொடுப்பிய கேட்டு சொல்லுங்க பாப்பா. முடியுமா? பேசப்படாது தம்பி, வாய் இருக்கு வார்த்தை இருக்குன்னு அண்ணன் அட்வைஸ். அதனால 2500 ரூபாய் எங்கே என்று இன்றைக்கு மக்கள் கேட்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இப்போது வந்து கொண்டிருக்கிறது. மின்சாரத்தை பற்றி சொன்னீங்க. நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் மும்முனை மின்சாரம் விவசாயத்துக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இங்கே டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் உள்பட அந்த மாவட்டங்களில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படாதனால விவசாயம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று விவசாயிகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு பெரிய கட்சி ஒன்று இருக்கு, அதுக்குள்ளே வாங்க, உட்காருங்க, தங்குங்க, சாப்பிடுங்க, அங்கேயே இருங்க. இல்லையா காலை கழுவிட்டு போயிட்டே இருங்க. நாங்கள் கவலையே பட மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் ஆலமர தூணு மாதிரி அசையாமல் இருக்கோங்க அப்படின்னு யாரையோ மறைமுகமாக கட்சிராஜையா சொல்கிறாரு. ஆனால் யாருன்னு எங்களுக்கு புரியலை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சித்தாந்த ரீதியிலான அமைப்பு, மென்மேக்கம் மென்மேகோ. தனிநபர்கள் வரலாம், தனிநபர்கள் அவங்க இஷ்டத்துக்கு போகலாம். எந்த சித்தாந்தத்துக்காக வெளில போயிருக்கார்? கட்சிக்கே துரோகம் பண்ணி யாராவது வெளியில் போனால் அவருக்கு என்ன பேர் சொல்கிறோம்? சங்கர் சிங் வகையில். அதுக்கப்புறம் பல துரோகிகள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் வகேலா அப்படிங்கிறது நமக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்ட பேராக. அந்த மாதிரி திரு கல்யாண் சிங் அவர்களை விட கட்சிக்கு செஞ்சவர் உண்டா சித்தாந்தத்துக்கு? ஆனால் அவர் வெளியில் போனாலும் திருப்பி வந்தார். யாராலும் இதுவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பெரிய மனுஷன் ஆனவங்க உண்டு.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியில் போய் பிரகாசித்தவர்கள் என்று ஒருவர் கூட கிடையாது. நாங்கள் எவ்வளவு உட்காந்து டெய்லி உட்காந்து காலையில் 10 மணிக்கு வரோம், 5 மணிக்கு போகிறோம்னா என்ன செய்கிறோம்னு நினச்சி உட்காந்து பேசி எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது, எதை போடணும், எதை பின்னாடி போடணும், இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் உதவி பேசுகிற ஆசிரியர் இவங்க எல்லாம் என்னென்ன பண்ணுறா எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், போட்டுருவோம் அப்படிங்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அரசு பேராசிரியர்களுக்கு இடமாற்றம் செய்ய போறதில்ல. ஒரு மனு வருது, உடனே அமைச்சர் செய்யணும்ன்ற நிலையில நாங்க இல்ல. இப்போ அதை என்ன பண்றோம், ஒரு யூனிக்கா பண்ண போறோம். அதாவது திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற அரசு கல்லூரிகள் என்ன தனியார் கல்லூரிகள் இடமாறுதல் என்பது ஒரு கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த மாறுதல்கள், கோருதல்கள், கவுன்சிலிங் எல்லாம் நடைபெறும். இது எல்லாம் எங்களுடைய பரிசீலனையில் இருக்கிறது. நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளரோடு இது சம்பந்தமாக கலந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சட்டமன்றம் கூட இருக்கிறது. முக்கிய அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில், ஒப்புதலின் பேரில் வெளியிடப்படும். அப்படியே நம்ம உஷாருக்குள்ள போறோம். இப்பெல்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பின்பற்றணும். ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கு இடையில 10லிருந்து 20 மீட்டர் கேப்பை இது பண்ணுங்க. என்ன பக்கத்தில் ஒட்டிக்கிட்டே போறிய, அவன் சடக்குன்னு பிரேக் எடுத்து நச்சக்குன்னு போய் இடிச்சிடுறிய, சண்டைக்காடு ஓட்டு ரோட்டை பிளாக் பண்ணுற. ராஜஸ்தானில் இப்படித்தான் ஒரு அம்மா போயிட்டு இருந்துருக்கு. ஒரு பின்னாடி வந்து கழுத்தில் செயினை பிடிச்சிட்டு வாட்டான். அந்த அம்மா கீழே விழுந்த உடனே நல்ல வேலை பின்னாடி தூரமாக வந்த காரு பிரேக் போட்டு நிறுத்தினால அந்த அம்மா தப்பிச்சிச்சு. இல்லைன்னா சதக்குன்னு மேலே ஏறி இருக்குங்களா. அதனால வண்டி ஓட்டுறவங்க 10லிருந்து 20 அடி தள்ளியே ஓட்டுங்க. இடையில ஒரு பெரிய லாரி போகிற அளவுக்கு கேப் இருந்தாலும் பரவாயில்ல, குடி முழுகாது. அதாவதுங்க, ஒரு வீர விளையாட்டுன்னா அந்த விளையாட்டுக்குன்னு சில வரைமுறைகள், நெறிமுறைகள்லாம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணணும். இந்த ஊருக்காரன் அப்படி பண்ணிட்டான், ஏன் பக்கத்து மாநிலத்தில் இப்படி பண்ணுதாங்க, நாமளும் இப்படி பண்ணுவதுன்னு சொன்னால் இப்படி தான் சியாட்டே ஆகிப்போம். பாருங்க, ஒரு சந்து இருக்கு, அதில் ஒத்த மாடு ஓடுறதே பெரிய விஷயம். அதில் ரெட்டை மாடை ஒன்று இது மாதிரி வண்டிக்கு பூட்டுற மாதிரி பூட்டிட்டு பற்றி விட்டா அது சரட்டுன்னு திருப்பி இருக்கிறவங்கள பூரா லாத்தி விட்டு போயிருச்சு. இப்போ பாவம் எல்லாம் ரத்தம் கிடந்து கிடக்கா. இதெல்லாம் தேவையா? நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுங்களேயா. வாங்க, எல்லாம் பேசுனது பூரா கேட்டுக்கிட்டே இருக்கிய. எல் நினோனா தெரியுமா? என்னதே அப்படின்னு கேட்கக்கூடாது. எல் நினோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. வெக்கையா கொள்ளுது. இதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன? பஞ்சம் வருங்காக, மழை பெய்யாதுங்காக, திடீர்னு பனிக்கட்டியா மண்டையில் விடுங்காக, என்னென்னமோ சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் அவங்க பட்டும் படாமல் இல்லை, எல்லாமே எங்களுக்கு தெரியுன்ற மாதிரியே பதில் சொல்கிறாங்க. எல்னினோனா எனக்கு என்னன்னு தெரியாது. என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. என்னன்னு தெரியல, நீ சொன்னாதான் நமக்கு தெரியும். கவர்மெண்ட் எங்களுக்கு எல்னினோவை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்னினோனா பசிபிக் பெருங்கடல்ல உருவாகிட்டு இருக்க ஒரு பெரிய வெப்ப புயல். அந்த உஷ்ணம் வந்து பல நாடுகள் டிராவல் பண்றதுனால வர்ற சூழ்நிலை பாதிப்பு. 1800 சம்திங், அதாவது 18th செஞ்சுரியில நடந்த ஒரு பெரிய பஞ்சம், எல்னினோன் மூலியமா நடந்த பஞ்சம் இப்ப இந்த 2026லயும் வரப்போகுது. இது வந்து புதுசா இருக்கு. சமீபமா இந்த வெயில் சூழல் வந்து புதுசா தான் இருக்கு. நார்மலா பார்க்க போனா ஜாஸ்தி தான் வெயில். ஃபேன் போட்டாலும் ரொம்ப ஹீட்டா தான் இருக்கு, ரொம்ப சிரமமா தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் வேற ஓபன் பண்ணிட்டாங்க, அவங்களால வெயில் அதிகமா தாங்க முடியல. ஸ்கூல் போயிட்டு வந்தா ரொம்ப உடம்புலலாம் வந்து வேர்க்குரு அதிகமா, அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் வேற ஆயிடுது. இதை தடுக்கணும் அப்படின்னா இயற்கை வளத்தை நம்ம கம்பல்சரியா காப்பாற்றணும். மலை வளங்கள், அந்த மலையில் இருக்கக்கூடிய காடுகள் அழிக்கப்படுது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தினால் தான் இந்திய தேசத்துல வளங்கள் பாதுகாக்கப்படும். மழை வந்து எப்போ பெய்யுங்கிறது நம்ம வந்து கையில் கிடையாது.
ஆனால் வந்து இயற்கை மாற்றங்கள் வந்து மரம் வளர்ப்பதால் மட்டும்தான் நிகழ்முறையை, மற்றபடி வேறு வறட்சி வந்து தாக்கக்கூடிய நிலைமையில் தமிழக மக்கள் கிடையாது. இந்த வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், தண்ணீரை சேமிப்போம், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நம்ம இந்த இதெல்லாம் திருப்பியும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாத்துலேருந்து தப்பிக்க முடியும். வறட்சி ஏற்பட்டால் அதுக்கான வழிகாட்டுதல் அமைக்கிற வகையில் அதுக்கான பாக்கெட் அமைச்சு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் அமையுங்கிறது தான் எங்களோட அரசு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கையோட மக்கள்லாம் இருக்காங்க. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதோட பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அரசாங்கம் வந்து கண்டிப்பாக அதுக்கான முன்னேற்பாடுகளை எடுத்து மக்களை வந்து விழிப்புணர்வு செய்யணும். இந்த நூற்றாண்டில் கொரோனா, ஊரடங்கு, ஆழி பேரலை போன்ற பெரும் சவாலை சமாளிச்சிருக்கோம். கொரோனாவை நம்ம சமாளித்து நடந்தது போல் இந்த வறட்சியை சமாளித்து நடப்போம். கொஞ்சம் மக்கள் எல்லாமே அது என்னங்கிறது கொஞ்சம் காது கொடுத்து அதுக்கு தகுந்தப்ப என்ன செய்யணுங்கிறது முன்னேற்பாடு பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த தர்பாரில் உங்களுக்காக உங்களுடைய வாழ்வியல் சார்ந்து, உங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி வெளியில் அப்படியே பல்கி பரவி கிடக்கு, செதறி கிடக்கு, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த செதறி கிடக்கிறதை இதே மாதிரி எடுத்து கொண்டு வந்து கோர்த்து உங்கள்கிட்ட வந்து அடுத்த தர்பார்லையும் கொடுப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.